டிரெக்ஷனில் தான் ஆசை. ஸோ அதனால தான் அப்படி சினிமா ஸ்டடீஸ் விஸ்காம் அப்படின்னு இறங்கினேன். செகண்ட் இயரில் 96 வந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ஓகே, ஆடிஷன் தானே கூப்பிட்றாங்க, கிடைக்கவா போகுது நம்மளுக்குலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் ஒத்துக்காமல் பொறுமையாக பண்ணுறதுக்கு காரணமும் வந்து அதுதான். டிரெக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட். இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலை, இதுதான் பிடிக்கும். ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவசரப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து எனக்கு தெரியல. இப்போ ஆக்டிங் அப்படிங்கிறது பிடிக்காத ஆளுங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்கள வந்து ஸ்க்ரீனில் வேற ஒரு ஆளாக பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் ஒன்றும் இது ஈஸியாக ஒன்றும் கிடச்சிடல. மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து வேற ஃபேக்டர்னாலேயோ என் அப்பாவாலேயோ எனக்கு கிடைக்கல. என்னால் முடியும்னு ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்களே, அப்போ அதை ட்ரை பண்ணி பார்த்த டிரெக்ஷன் மட்டும் என்னால் முடியுமா, எனக்கு நான் மட்டும் தானே நம்பிட்டு இருந்தேன். இப்போ ஆக்டிங்கும் ஒரு ட்ரை பண்ணி, இப்போ இது ஒரு ப்ளஸ் தானே. இப்போ நான் படம் டைரக்ட் பண்ணேன்னா அதை ப்ரமோட் பண்ண வேண்டிய வேலை எனக்கு இல்லை. ஹலோ, எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். வணக்கம். ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக சார் வாங்க அப்படி பழகி இருக்கேன் நான் இன்டர்வியூஸில். பட் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ப்ரோ மூவ் பண்ண இந்த உங்க இஷ்டம் தான். ஓகே, வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது உங்ககிட்ட, நான் கேட்டு பதில் தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்களோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்கிறீங்களா? நான் இப்போவுமே ஏர்லி லைஃப்பில் தான் இருக்கேன். நீங்கள் எந்த ஏஜ்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்பயா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்பேன். ஓகே, ரொம்ப ஏர்லிலாம் இல்லை. லைக் சினிமாவுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சினிமாவுக்கு முன்னாடியா? சினிமா வந்து எனக்கு கரெக்டாக என்னோட 17th பர்த்டே முடிஞ்சோடனே இந்த ஒரு இது வந்தது, ஆஃபர் ஒன்று வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸ்கூல் படித்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை என்ன பண்ண போகிறேன்னு. வேற ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சரி சினிமா தான் அப்படின்னு சொல்லி டிரெக்ஷனில் தான் ஆசை. ஸோ அதனால தான் அப்படி சினிமா ஸ்டடீஸ் விஸ்காம் அப்படின்னு இறங்கினேன். செகண்ட் இயரில் 96 வந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ஓகே, ஆடிஷன் தானே கூப்பிட்றாங்க, கிடைக்கவா போகுது நம்மளுக்குலாம் அப்படின்னு சொல்லி போனேன். நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க சொன்னவர் ரொம்ப பெரிய ஆள். அதனால சரி ஓகே, அப்போ நல்லா தான் இருக்கு போல், சரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி ஆடிஷன் வச்சாங்க. அப்போயும் நல்லா இருக்கணும்னா எனக்கே ஒரு சரி ரைட்டு, அப்போ தான் இத்தனை பேர் சொல்கிறாங்கல்ல பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் 96. அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கப்புறமும் நான் பெருசாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் ஒத்துக்காமல் பொறுமையாக பண்ணுறதுக்கு காரணமும் வந்து அதுதான். டிரெக்ஷனில் தான் இன்ட்ரெஸ்ட். இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லலை, இதுதான் பிடிக்கும். ஆக்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அவசரப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து எனக்கு தெரியல. பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கு. அதனால் சினிமாவுக்கு முன்னாடி பின்னாடின்னு வந்து என்கிட்ட பெருசாக எதுவும் சேஞ்ச் இல்லை. சுற்றி நடக்கிறத வச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் அப்கிரேட் ஆகிக்க வேண்டியதுதான். சூப்பர். ஒரு உங்களுக்கான இந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பேஷன் வந்து டைரக்ஷன்ல இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு டைரக்ஷன்ல அப்படின்ட்டு இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் உங்களை புஷ் பண்ணியிருக்கோம்ல, லைக்னா சரி ஓகே ஆக்டிங் நம்ம ட்ரை பண்ணலாம், இவ்வளோ பேர் சொல்றது அப்படின்றத தாண்டி உங்களுக்கு ஒரு விஷயம் எந்த இடத்துல எந்த விஷயம் உங்களை கரெக்டாக வந்து ஆக்டிங்கை சூஸ் பண்ண வச்சது? என்ன பெரிய விஷயமே புஷ் பண்ணிச்சுங்க. அதாவது இப்போ ஆக்டிங் அப்படிங்கிறது பிடிக்காத ஆளுங்க ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க. அவங்கள வந்து ஸ்க்ரீனில் வேற ஒரு ஆளாக பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அதனால தான் இந்த டப் மேஸு டிக்டாக்குங்கிறதெல்லாம் அவ்வளோ இதுவானது காரணம். எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒன்றும் இது ஈஸியாக ஒன்றும் கிடச்சிடல. மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து வேற ஃபேக்டர்னாலேயோ என் அப்பாவாலேயோ எனக்கு கிடைக்கல. அப்படி கிடச்சிருந்தா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. எனக்கும் அது கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. அப்படிங்கிறப்போ எனக்கும் ஆசையாக இருந்தது. அந்த ஆசைப்பட்ட விஷயம்தான் கிடச்சிது, ரொம்ப வருஷம் கழித்து கிடச்சிது அப்படிங்கிறதா இருக்கட்டும். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி தான் வந்து அந்த கேரக்டர் நான் வாங்கினேன் அப்படிங்கிறதா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயம் பண்ணுறதுலையே இப்போ எனக்கு டிரெக்ஷன் ஆசை வந்ததுக்கு காரணமே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆசை தான். இப்போ சினிமாவில் மெயினாக இப்போ இருக்கிறது என்ன, மேலோட்டமாக எல்லாருக்கும் தெரியறது ஆக்டிங் தான். அது பிடிக்காத ஆளே கிடையாது. அருமையான ஒரு சான்ஸ் வேறு. என்னால் முடியும்னு ஒரு 2-3 பேர் சொல்கிறாங்களே, அப்போ அதை ட்ரை பண்ணி பார்த்த டிரெக்ஷன் மட்டும் என்னால் முடியுமா, எனக்கு நான் மட்டும் தானே நம்பிட்டு இருந்தேன். அப்போ ஆக்டிங்கும் ஒரு ட்ரை பண்ணி, இப்போ இது ஒரு ப்ளஸ் தானே. இப்போ நான் படம் டைரக்ட் பண்ணேன்னா அதை ப்ரமோட் பண்ண வேண்டிய வேலை எனக்கு இல்லை. நான் படம் மட்டும் எடுத்தேன்னா போதும், அது ஒழுங்கான படமாக எடுத்தேன்னா அது தன்னால் வந்து ப்ரமோட் ஆகி நல்ல இதுவாகிக்கும். ஸோ எல்லாமே ப்ளஸ்ஸு தான். சினிமாக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு இது மட்டும்தான் பண்ணணுன்னு இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ
கமல் சார்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு விதவிதமான ஆஸ்பெக்டில். தனுஷ் சார்லாம் வந்து விதவிதமான ஆஸ்பெக்டில் பண்ணுறாருல, அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய விதவிதமாக ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. ஓகே.